இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணால் போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தேவைன்னா ரசீது வேணும், அதை எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு கூகுள்னு சர்ச் பண்ணிங்க. கூகுள்னு சர்ச் பண்ணால டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைட்டே வரும் ஓகேவா. அந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட, அதை கிளிக் பண்ணுங்க, டேரெக்டாக சைட்டுக்குள்ளே போய்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஓகேவா. ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒன்று மேலே காமிக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் அது எதில் இருக்கும் அப்படின்னா ஒப்புதல் சீட்டில் இருக்கும். என்ன இதுன்னுட்டு அதில் பார்த்து அந்த ஒப்புதல் சீட்டில் இருக்க மாதிரி அந்த நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க ஓகேங்களா. இப்போ அதில் இருக்க TN42ன்ற ஸ்டார்ட் ஆகுது எல்லா நம்பரும் ஃபுல் நம்பர் நான் என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே சர்ச் அப்படின்னு இருக்கல ஒரு இது சர்ச் பட்டன் மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும் ஓகேவா. என்ன ஸ்டேட்டஸ்ன்னு அங்கே கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேட் நேமு, ஃபாதர் நேமு, அந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட்டஸ் ஆஃப் டீட்டெயில்னு இருக்கும். அதில் ரிக்வெஸ்ட் போகிறத சொல்லிட்டு இன்கம் சரின்னு போட்டு ஸ்டேட்டஸ் வந்து அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு இருக்குது ஓகேவா. அந்த இடத்த VORI தாசில்தார் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க கிட்ட என்ன பெண்டிங் இருக்குது, சர்டிஃபிகேட் வரலன்னு அர்த்தம். பட் ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்ரூவ்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. VORI மூலயமா நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு மாதிரி போட்டாங்க. சர்டிஃபிகேட் வந்து இப்போ அப்ரூவ் ஆயிடுச்சு. இது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே மேலே போய் பாருங்கள், ஹோமு அபவுட்டு அங்கே வெரிஃபை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும் ஃபஸ்ட்டு ஓகேவா. இப்போ நீங்கள் போட்டிங்களா TN42 சொல்லி ஸ்டார்ட் பண்ணிச்சுல, அந்த ஒப்புதல் சீட்டில் இருக்க மாதிரி அந்த நம்பரை ஃபுல்லாக திரும்பி டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சரை கூட அதில் இருக்கிற மாதிரி கேப்சல் லெட்டரில் ஸ்மால் லெட்டரில் இருக்கிற ஸ்மால் லெட்டரில் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா. இப்போ நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு நான் சர்ச் அப்படின்னு இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணால் கீழே டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்ன்றதை கிளிக் பண்ணுங்க சரிங்களா. சர்டிஃபிகேட் வந்து இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகே. இப்போ நான் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பட் நாங்கள் இதில் ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது, அதை நான் உங்களுக்கு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாக ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேள்விக்குறியில் இருக்கும், அந்த சிக்னேச்சர் வேலிடில் வந்து கேள்விக்குறியில் இருக்கும் எல்லோ கலரில். பட் அதில் வந்து நமக்கு டிக்கு வர வச்சாதான் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் நடத்தும், ஓகே ஆயிடுச்சுன்னு நடத்தும் ஓகேவா. பட் அவங்க வெரிஃபை பண்ணி விட்ட சர்டிஃபிகேட்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரல அப்படின்னா நம்ம டிக்கு எப்படி வர வைக்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க ஓகேவா. அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ண ஃபைலில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து PDFல இது பண்ணுறேன். அடாப்ட் ரீடர் இருக்குல்ல, அந்த PDF சாஃப்ட்வேர் அதில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. அதில் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா ஒரு சில சர்டிஃபிகேட் கரண்ட் சர்டிஃபிகேட்னா கண்டிப்பாக டக்குன்னு வந்து டிக்கு, இல்லை ஒரு சில சர்டிஃபிகேட் வரல சார் டிக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த கீழே டிக் காமிக்கிற இடத்துல கேள்விக்குரிய இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே நான் அந்த சிக்னர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே கீழே ஷோ சர்டிஃபிகேட்னு இருக்கும், அந்த ஷோ சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. கிளிக் பண்ண உடனே ஆட் டு ட்ரஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன்றத கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இருக்கும், அதில் ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே வேலிட் சிக்னேச்சர்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர் டிக் வந்துடும் ஓகேவா. இந்த மாதிரி தான் டிக்கு வர வைக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் டிக்கு வர வச்சு தான் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கணும், அப்போ தான் அது ஒரிஜினலாக சில்லாம் ஓகேவா. நீங்கள் அதேமாரி இது ரொம்ப நாளுக்கு மேலே இல்லாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஜஸ்ட்டு இப்போ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணினா உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பட் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த PDFல டிக்கு வர வச்சுட்டு அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இருக்காது ஓகேவா. அதனால் நீங்கள் பிரிண்ட் அவுட் தான் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அந்த டிக்கோட டேட் வந்து இப்போ அந்த தாசில்தார் மாறிட்டாங்க அப்படின்னா அந்த சிக்னேச்சர் வந்து மாறிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கு வராமல் கேள்விக்குறியில் இருக்கும். அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது, புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஜஸ்ட் ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடேட் பண்ணினா 1 வருஷம் வரைக்கும் தான் ஓகே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.